செவி கொடுத்தல் அப்படிங்கிறதுல முதலாவது என்னன்னா, எந்த சத்தத்துக்கு நாம் கவனம் கொடுக்கிறோம், அட்டென்ஷன் கொடுக்கிறோம். எத்தனையோ சத்தங்கள் கேட்கலாம், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய காதுகளில் விழலாம். ஆனா எந்த சத்தத்துக்கு, எந்த நாய்ஸுக்கு நம்ம கவனம் கொடுக்கிறோம், எந்த சத்தத்திற்கு நாம் கவனம் கொடுக்கிறோமோ அந்த சத்தத்திற்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த சத்தம் தான் நம்மளை கன்வின்ஸ் பண்ணும். கன்வின்ஸ் பண்ணும்னா அந்த சத்தத்தின் பிரகாரம் தான் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு பைபிள்ல இருந்து வசனம் நம்முடைய காதுல விழுது, பிரசங்கம் நம்முடைய காதுல விழுது, டிவியில சில வார்த்தைகள் காதுல விழுது, போன்ல சில வார்த்தைகள் காதுல விழுது, இன்டர்நெட்ல சில வார்த்தைகள் காதுல விழுது, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறது காதுல விழுது, எதிர்த்து வீட்டுக்காரங்க பேசுறது காதுல விழுது, பிள்ளைகள் பேசுறது காதுல விழுது. இந்த மாதிரி நிறைய சத்தங்கள் காதுல விழுது. ஆனா எந்த சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? ரொம்ப கவனிங்க. வேத சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? என்னதான் வேதாகமத்தை குறித்து கத்துன்னு கத்தி தொண்டை மங்கி நம்ம பேசினாலும், பைபிள் இருக்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் விழுந்தாலும், கீழ்ப்படிதல், நம்முடைய அட்டென்ஷன், நம்முடைய கவனம் முழுவதும் பைபிளை தாண்டி வெளியே யாரோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா அதை ஃபாலோ பண்றது தான் நம்முடைய கவனமா இருக்கு. அல்லேலூயா. பைபிள் இந்த விஷயம் செய்யக்கூடாதுங்க, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த காரியத்தை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணாலும், வெளியே யாராவது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பண்ணலாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, நீங்க கேட்கலாங்க. எப்படி ஏவாளை படைத்த ஆண்டவர் சொன்ன பிறகு சர்ப்பம் வந்து சொன்ன உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னதை மறந்து சர்ப்பம் சொன்னதை செஞ்சாங்களோ, அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம செய்யறோமா அப்படிங்கிறத நீங்க கேள்வி கேட்டுக்கணும்.